Hi friends, welcome to Ramsey Vlog. மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ட்ரெயினில் போகிற வீடியோ தான் பார்த்துட்ருக்குறோம். மொதல் வீடியோவில் மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி போகிற ட்ரெயினில் எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ரெண்டாவது வீடியோவில் மேட்டுப்பாளையத்தில் கிளம்பின ட்ரெயின் எந்தெந்த ஸ்டேஷன் என்ன போகுது அப்படிங்கிறத 2-3 ஸ்டேஷன் மட்டும் பார்த்துருப்போம். அடுத்து ஒரு டீ பிரேக் அப்புறம் நம்ம ட்ரெயின் கிளம்பி ஊட்டி நோக்கி போயிட்டுருக்குது. இந்த ட்ரெயின் அடுத்து எந்த ஸ்டேஷன் நிற்கிது, அந்த ஸ்டேஷனுடைய லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த லொக்கேஷன் அருமையாக இருக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரன்னிமேடு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நம்ம ட்ரெயின் அடுத்து நிற்கிது. இறங்குனதுமே அருமையான லொக்கேஷன். நம்ம எல்லாருக்குமே இந்த இடம் நின்று பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு ஆறு ஓடுது. நாங்கள் வந்தப்போ மழை இல்லாதனால ஆற்றுல தண்ணி கம்மியாக போயிட்டுருக்குது. இங்கேருந்து தான் டீ எஸ்டேட் ஆரம்பமாகுது. பாருங்கள், ஆப்போசிட்டில் தெரியாதான் டீ எஸ்டேட்டும் மலையிலும் அருமையாக இருக்குது பார்க்குறக்கே. இந்த இடத்துல ட்ரெயின் நின்னதுமே வந்த பயணிகள் எல்லாமே இறங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இயற்கையை அழகாக சுற்றி பார்க்கறதுன்னு நல்லா ரசித்து பார்த்துட்ருக்காங்க. நம்மளும் கீழே இறங்கி அந்த இயற்கை அழகெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். இந்த இடம் வரும்போது நல்லா குளிராகவே இருந்துச்சு. நல்லா குளிர், அப்புறம் நல்லா வெயிலும் சேர்ந்த மாதிரி அருமையாக இருந்துச்சு கிளைமேட்டு. நீங்களும் ஊட்டி ட்ரெயினில் வர மாதிரி வாய்ப்பு கிடைச்சா இந்த ரன்னிமேடுங்கிற இடத்துல வந்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கை அழகை பார்த்து ரசிக்கிற அருமையான ஒரு இடம். ரன்னிமேடு ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே தான் அந்த ஆறு ஓடுது. அந்த ஆறு எப்படி வருது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க ஆற்று பக்கம் போயிட்டுருக்குறோம். நம்ம ட்ரெயின் போகக்கூடிய தண்டவாளம் இந்த தண்டவாளம் தான். தண்டவாளத்துக்கு நடுவில் இருக்குது பாருங்கள், பல்வேல் சேர்ந்து சுற்றி கொண்டு போகிற ஒரு ட்ராக்கும் இருக்குது. இதுதான் அந்த ஆறு, ரன்னிமேடு ஆறு. இந்த ஆற்றுல நாங்கள் வரும்போது மழை இல்லாதனால தண்ணி கம்மியாக போகுது. அந்த ரன்னிமேடு ஆறுக்கு மேலே உள்ள பாலம். ஒரு 15 நிமிஷம் இங்கே ட்ரெயின் நின்றுச்சு. அருமையான ஒரு இயற்கையை ரசித்தபடியே மறுபடியும் நம்ம ட்ரெயின் கிளம்ப போகுது. இன்னமும் பயணிகள்லாம் கீழே தான் நின்றுருக்காங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஹார்ன் அடிச்சிட்டாங்க. இங்கே ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் விற்கிறாங்க. இந்த பாட்டி மாங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கும்பலோடு போட்டு சேல் பண்ணுறாங்க. அதுவும் சரியான சேல்ஸ் ஆச்சு. நாங்களும் ஒரு பேப்பர் வாங்கிட்டு ட்ரெயினில் ஏற போயிட்டுருக்குறோம். ஆற்றுல அளவான தண்ணி தான் போகுது. இந்த இயற்கை அழகையும் கிளைமேட்டையும் ரசித்தபடி அடுத்த ட்ரெயின் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி ஊட்டி நோக்கி போயிட்டுருக்குது. நல்லா பச்சை பசேல்னு அருமையாக இருக்குது. மலைகளின் இளவரசி ஊட்டி, நீலகிரி மலையுடைய அழகை தான் நம்ம ட்ரெயினில் போக ரசிச்சுட்ருக்குறோம். இந்த பாலம் நிறைய திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க. இந்த பாலத்தை, அந்த பாலத்தில் நம்ம போகும்போது ஒரு தனி சந்தோஷமாக இருக்குது. ஹைட்டான ஒரு ஆறு, அதுக்கு மேலே ஒரு பாலம். படத்தில் மட்டுமே பார்த்த அந்த பாலத்தில் நம்மளும் ட்ராவல் பண்ணுறது ஒரு தனி சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பாலமும் அதே மாதிரி மரப்பாலம் தான். அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்குது. அந்த பாலத்தை கிராஸ் பண்ணதையுமே ஒரு குகை ஒன்று வருது. அந்த குகைக்குள்ளே தான் நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்குது. நல்லா இருட்டாக இருக்கிற கூடிய குகைக்குள்ளார நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்கு. நீங்களும் ஊட்டி ட்ரெயினில் வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். குழந்தைகளோடு வரவங்களுக்கு அருமையாக இருக்கும். குழந்தைய பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி ரசித்து பார்த்துட்டு போகக்கூடிய மலை ட்ரெயின் பயணம் தான் இந்த ஊட்டி மலை ட்ரெயின்.
நம்ம அடுத்து குன்னூர் ஸ்டேஷன் நோக்கி நம்ம வண்டி போயிட்டுருக்குது. போகிற வழி எல்லாமே நீலகிரி மலையுடைய அழகு கண்களை கவர்ந்தபடியே இருக்குது. நல்லா ஜில்லுன்னு கிளைமேட்டு, ரயில் பயணம் அருமையாக இருக்குது. நம்ம குன்னூர் ஜங்ஷன் நெருங்கிட்டு இருக்கிறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பயன்பாட்டில் இல்லை போல் இருக்குது. ரொம்ப பழசாக இருக்குது, யாரும் யூஸ் பண்ணாத மாதிரியே தெரியுது. இதுக்கு அடுத்தது தான் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பாருங்கள், கீழே வாகனங்கள் போகக்கூடிய ரோடு, அதுக்கு மேலே ஒரு பாலம். அந்த பாலத்தை தாண்டி போயிட்டுருக்குறோம். ஃபுல்லாக மலைப்பகுதியிலே வந்த நமக்கு இங்கே தான் கொஞ்சம் வீடுகள் தென்படுது. குன்னூர் பக்கம் வந்துட்டோம். குன்னூர் ஏரியாவுடைய மக்கள் வாழக்கூடிய பகுதி தான் இந்த இது. குன்னூர் ஊருக்குள்ளே பக்கம் வந்துட்டோம். இதுதான் குன்னூர். குன்னூர் டவுன் ரீச் ஆகிட்டோம். குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்துட்டோம். நம்ம வர வழியில் இருக்கிற லெவல் கிராசிங், அந்த லெவல் கிராசிங் கிராஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்குது. ரயில்வே கேட் போட்டிருக்கறனால வண்டிகள்லாம் லைனாக நின்றுருக்குது. மேட்டுப்பாளையத்தில் கிளம்புன நம்ம ட்ரெயின் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. இங்கே குன்னூர் வந்துச்சுன்னா நீராவி இன்ஜினை மாற்றி அடுத்து டீசல் இன்ஜின் மாற்றுவாங்க. இங்கே குன்னூர் டு ஊட்டி வந்து டீசல் இன்ஜின் மூலமாக தான் நம்ம ட்ரெயின் போக போகுது. இந்த நீராவி இன்ஜினை கழட்டிட்டு டீசல் இன்ஜின் மாற்றுறதுக்காக இங்கே நிற்கும். இங்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ட்ரெயின் நிற்கும். இங்கே குன்னூர்லேருந்து ஊட்டி வரைக்கும் போகிறதுக்கு நிறையா ட்ரெயின் இருக்குது. மேட்டுப்பாளையத்துலேருந்து இந்த ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. ஆனால் குன்னூர் டு ஊட்டி நிறையா ட்ரெயின் இருக்குது. நீங்கள் இந்த ட்ரெயினில் போகணும்னு விருப்பப்பட்டால் நேராக குன்னூர் வந்துடுங்க. குன்னூர்லேருந்து அடிக்கடி ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயினில் புக் பண்ணி போய்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து நீராவி இன்ஜின் நம்ம பெட்டியிலிருந்து கழட்டி பின்னோக்கி போயிட்டுருக்குது. இனி இந்த இன்ஜின் அடுத்த ட்ராக்கில் கொண்டு நிறுத்திட்டு அடுத்து டீசல் இன்ஜின் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்த ட்ரெயின் மாதிரியே ஊட்டியிலேருந்து ஒரு ட்ரெயின் குன்னூர் ஜங்ஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரெயின் நிறையா இருக்குது. இங்கே குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு நிறையா ட்ரெயின் இருக்குது. மேட்டுப்பாளையத்துலேருந்து வர்றதுக்கு ஒரு ட்ரெயின் தான் இருக்குது, அதில் புக் பண்ணி வரணும். இங்கே குன்னூர் வந்துட்டோம்னா குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு நிறையா ட்ரெயின் இருக்குது. இந்த ட்ரெயின் இப்போ குன்னூர்லேருந்து கிளம்பி ஊட்டி நோக்கி போயிட்டுருக்குது. இந்த மாதிரி நிறையா ட்ரெயின் இருக்கிறதுனால நம்ம குன்னூர் வந்தோம்னா குன்னூர்லேருந்து ஈஸியாக ஊட்டி போகிறதுக்கு ட்ரெயின் கிடைக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் அடுத்து குன்னூர்லேருந்து ஊட்டி போகிற ட்ரெயின் வீடியோவில் பார்க்கலாம். எல்லா ட்ரெயினுமே ஃபுல்லாக போகுது. அதனால தான் ஊட்டிக்கு போகிற ட்ரெயின் ஃபுல்லாகவே புக் பண்ணி வரணுங்கிற மாதிரியே இருக்குது. நம்ம வந்த நீராவி இன்ஜின் பின்னோக்கி போயிட்டுருக்குது. நம்ம பெட்டியை கழட்டி விட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு பின்னாடி போயிட்டுருக்கு. அடுத்து டீசல் இன்ஜின் கொண்டு வந்து நம்ம பெட்டிகளை இணைக்கிறாங்க. இன்ஜின் வரும்போதே கூடவே ஒரு பெட்டியோட வந்து இணையுது.
எவ்வளோ மெதுவாக இன்ஜின் நகர்த்தி கொண்டு வந்து நம்ம பெட்டியோட இணைக்கிறாங்க பாருங்கள். ஸ்டேஷன் மாஸ்டர் கொடியாசைக்க ட்ரெயின் மெதுவாக வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், நம்ம பெட்டியோட டீசல் இன்ஜின் இணைச்சிட்டாங்க. அவ்வளோதான், கொக்கி லாக் ஆகிருச்சு. அடுத்து நம்ம மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ட்ராவல் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கேருந்து டீசல் இன்ஜின் மூலமாக நம்ம ட்ரெயினை இயக்க போகிறாங்க. மேட்டுப்பாளையத்தில் கிளம்பி நம்ம ட்ரெயினு குன்னூர் வரைக்கும் வந்துட்டோம். அடுத்து குன்னூர் டு ஊட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குன்னூரில் இருந்து ஊட்டி வரைக்கும் போகக்கூடியது எப்படி இருக்குது, எந்தெந்த ஸ்டேஷன் இன்னும் போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ட்ரெயின் மறுபடியும் குன்னூர்லேருந்து கிளம்பி ஊட்டி நோக்கி போயிட்டுருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.